ஒரு சாதாரண பொண்ணு ஒரு மிகப்பெரிய ரெபலா மாறுறா அப்படின்னா அந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடந்திருக்கும். அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருப்பா. அண்ட் மக்களோட ஒரு லீடராவே மாறுறா அப்படின்ற அந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, அதை ரொம்ப நீட்டாவே இந்த கதையில காட்டியிருந்தாங்க. பட் என்னன்னா அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த மக்களோட அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதை காட்டினதா இருக்கட்டும், அவங்களோட அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டினதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். புஷ்பா மாதிரியான ஒரு கதையை வந்து ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். பட் என்னன்னா அதை சொன்ன விதம் அப்படின்றது இன்னுமே கன்வின்சிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு இப்ப அந்த ரிவெஞ்சை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிவெஞ்சில் ஏதாவது ஒரு புதுமை இல்ல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வேலை அது நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா காட்டியிருக்கலாம். அதே மாதிரி இதுல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், மைண்ட் கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஏமாத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ப்ராப்பர் ஸ்டோரி, பட் இன்னுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷான படம்.